சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் டபுள் அஹிம்சாவாதிகள். நீங்கள் ஸ்ரீமத் படி உங்களது தெய்வீக ராஜாங்கத்தை ஸ்தாபிக்க வேண்டும். தந்தை புது உலகத்தின் ஸ்தாபனை செய்வித்துக் கொண்டிருக்கிறார். விநாசத்திற்குப் பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். தந்தையின் மகிமை அளவற்றது ஆகும். நீங்கள் புத்தியின் மூலமாக தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். டிராமா அவசியம் செய்விக்கும். நீங்கள் கருவியாக ஆகியுள்ளீர்கள். அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கூற வேண்டும். தூய்மையில்லாத உலகத்தில் ஒருவரும் தூய்மையாக இருக்க முடியாது, மற்றும் தூய்மையான உலகத்தில் பின் ஒருவர் கூட தூய்மையற்றவராக இருக்க முடியாது. சுகதாமத்தின் ஸ்தாபனையின் பொருட்டு பாபா நமக்கு மீண்டும் டைரக்ஷன் அளித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் விகாரத்திலும் போகக்கூடாது, சண்டை சச்சரவும் செய்யக்கூடாது. உங்களுடைய பிராமண தர்மம் மிகவும் உயர்ந்தது ஆகும். ஸ்ரீமத் மூலமாக சிறந்தவர்களாக ஆகிறீர்கள். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். தந்தை உங்களுக்கு இரத்தினங்களின் தானம் அளிக்கிறார். சத்யுக திரேதாவில் பவித்திர இல்லற மார்க்கம் இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கிறீர்கள். பவித்திர இல்லற மார்க்கத்தினரின் ராஜ்யம் நடக்கிறது. பிறகு ஏற்படுவது தூய்மையற்ற இல்லற மார்க்கம். பாதி பாதி ஆகும். பகல் மற்றும் இரவு. தந்தைக்கு உதவி செய்ய வேண்டும். தந்தை பிறகு பதிலாக 21 பிறவிகளுக்கு கொடுக்கிறாரு. தேகத்தின் எல்லா தர்மங்களையும் தியாகம் செய்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று நிராகார தந்தை கூறுகிறார். பிரம்மா ஒன்றும் படைப்பவர் கிடையாது. படைப்பவரோ ஒரே ஒரு நிராகாரமானவர்தான் ஆவார். ஆத்மாக்கள் கூட நிராகாரமானவர்களே ஆவார்கள். அதுவோ அனாதி ஆகும். யாருமே படைக்கவில்லை. தந்தை வருவதே களஞ்சியங்களை நிரம்பியதாகச் செய்து துக்கம் கஷ்டத்தை விளக்குவதற்கு. அது அமரலோகமாகும். இனிமையிலும் இனிமையான விஷயங்களை கேட்க வேண்டும் மற்றும் கூற வேண்டும், வீணானவைகளை அல்ல. காம விகாரத்தின் அம்சம் சர்வ எல்லைக்குட்பட்ட ஆசைகளாகும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான எல்லையற்ற தந்தை சிவபாபா புனித முத்திரையில் பிறந்த தூய்மையான ஆத்மா. சங்கமயுகத்தின் ஆதி தர்மத்தின் அழகிய முத்திரையில் சிவதந்தையை நினைத்தவுடன் பரமாத்மாவின் அன்பில் மூழ்கி எந்த ஒரு மாயையின் அழைக்கும் இடம் அளிக்காமல் எனது ஆன்மாவை கர்மாதீத அமைதியின் தூய ஒளியில் புனிதப்படுத்தி விடுகின்றது. தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கும்போது உலகத்திற்கு அதிபதியாகும் ஆன்மீக ராஜ்யத்தின் கலையை கற்றுக்கொண்டு ஆத்மாவின் அடையாளமாக எந்த வீணான எண்ணங்களை, துன்பங்களை கேட்காமலும் பேசாமலும், தீய எண்ணங்களை மனதின் வாசலில் நுழைய விடாமல் தந்தை பாபாவின் நினைவையே மனத்திருநாளின் ஓசையாக முழங்க வைக்கின்றேன். நினைவில் எனது கர்மங்களை கழுவி உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றையும் பாபாவின் ஆசியினால் புனித சேவையில் அர்ப்பணித்து அந்த அர்ப்பணமே எனக்கான புதிய பரிசாக மாறுகின்றது. தந்தை எனக்குச் சொல்வதுதான், உன்னை அனைத்திலும் உயர்வாக பாவன பரம்பரையில் தோன்றி புனித இல்லற மார்க்கத்தின் தூய தாரகையாக, ராஜ்ய அதிகாரியாக பகலிரவு என்ற பாதி பாதி நடனத்தில் மூழ்காமல் சத்யுகத்தின் புனித சூரிய ஒளியாய் விளங்கவும் உன்னையே நான் உருவாக்கியுள்ளேன் என்று. நான் ஆசைகளின் எல்லைக்குட்பட்ட சிறுகயிறுகளையும் வெட்டி எந்த மனிதன் மீதும் எந்த பொருளும் எந்த சம்பந்தமும் எந்த சேவையின் கவர்ச்சியும் கூட சூட்சும ஆசை வடிவமாக என் உள்ளத்தை கட்டி வைப்பதில்லை. நான் ஒப்புக் கொடுத்து எனது இதயத்தின் உணர்ச்சியால் திலாராம் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற்ற புண்ணியவானாக எண்ணங்களின் சக்தியை வீணடிக்காமல் சேமித்து சக்தியையே சுபசேவைக்கு கருவியாக மாறச் செய்விக்கின்றது. மனமே பெரும் சூட்சும சக்தியாக இருப்பதால் நிதானமாக்கி சொர்க்க ஒளியை ஊற்றும்போது அந்த மனதின் சங்கல்ப சக்தி என்னை பாஸ்வித் ஆனர் பட்டத்தில் உயர்த்துகிறது. என் மனம் எந்த எண்ணத்தில் நின்றாலோ, சேவை நினைத்தால் சேவையில் விளங்குவேன், பரந்தாமம் நினைத்தால் பரந்தாமத்தில் உள்நுழைவேன் என்ற வெற்றி வலியுறுத்தப்படுகிறது. திடநம்பிக்கையில்
தந்தையின் நினைவில் புனிதத்தோடு கலந்து ஆழமான கருணையை என் மூச்சுக்காற்றாக பரிமாறுகின்றேன். தினம் தினம் புதிதாய் எழும்பும் ஆன்மீக ராகமாய் என் ஆத்மாவின் நடனத்தை துள்ள வைத்துக் கொண்டிருக்கின்றது. தந்தையின் பூரண நினைவு என்னை வலுப்படுத்தி நிம்மதியையே சதோபிரதான உருவாக பரிசலிக்கிறது. ஆத்மா சூரியனாய் ஒளிர்ந்து ஒளியே பிறவியின் ஆழப்புனித பேரானந்தத்துடன் பாபாவின் திருக்கரங்களில் ஆத்மா அர்ப்பணித்து சம்பூரணம் பெற்றிருக்கிறேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.